828 மீட்டர் உயரம் கொண்டு இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமாக இருக்கக்கூடிய பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்க டெசர்ட் சாயில் மேலே தான் நிற்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ உயரமாக இருந்தாலும் புர்ஜ் கலிஃபா கன் மாதிரி நிற்க என்ன காரணம் தெரியுமா? அந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ண பைல் ஃபவுண்டேஷனை சைட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சென்னை துறைப்பாக்கம்ல 2400 ஸ்கொயர் ஃபீட் சில்ட் +3 ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி நம்ம பைல் ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 1, ஆன் சைட்டில் பைலோட லொக்கேஷன் எல்லாத்தையும் மார்க் பண்ண பிறகு சாயிலை 60 அடி டெப்த் வரைக்கும் எக்ஸ்கவேட் பண்ணுறோம். ஸ்டெப் 2, 1.5 அடி டயாமீட்டரும் 60 அடி லென்த்தும் கொண்ட ஹெலிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். காங்க்ரீட்டை உள்ளே போர் பண்ணுறதுக்கு முன்னாடி பைல் உள்ளே இருக்க எல்லா ஸ்லரி அண்ட் வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். ஸ்டெப் 3, கான்க்ரீட்டை உள்ளே போர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி M30 கிரேட் கான்க்ரீட் யூஸ் பண்ணுறோம். கிரேனை யூஸ் பண்ணியே கான்க்ரீட்டை நல்லா காம்பேக்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4, பைல் கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக 1 மீட்டர் வர பைலை பிரேக் பண்ணுறோம். ஸ்டெப் 5, ஆன் சைட்டில் காலம் அண்ட் பைல் கேப்போட பொசிஷனை மார்க் பண்ணியாச்சு. பைல் கேப் அண்ட் காலம்க்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஷட்டரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 6, 2.5 அடி ஹைட் உள்ள எல்லா பைல் கேப்புக்கும் M30 கிரேட் கான்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம். ஷட்டரிங்கை ரிமூவ் பண்ண பிறகு பாருங்கள் கான்கிரீட் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஸ்டெப் 7, கான்கிரீட்டை நல்லா க்யூரிங் பண்ண பிறகு லேண்டை ஈவனாக ஃபில் பண்ணணும். ஒர்க்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.